Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Last Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான, ஆரோக்கியமான, ஈஸியான சமையலுக்கு தேவையான ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சின்ன வெங்காயத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துல அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு. ஆனா நம்ம பெரும்பாலும் இத வாங்கி சமைக்கிறது இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உரிக்கும்போது நிறைய கண்ணுல தண்ணி வரும். ஒரு மாதிரி எரிச்சல் ஜாஸ்தியா இருக்கும். இன்னொன்னு உரிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரும்பாலும் வாங்குறது இல்ல. அதனால பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஆரோக்கியத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கண் எரியாமல் சின்ன வெங்காயத்தை எப்படி ஈஸியாக உரிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். கத்தியால் மேலையும் அடிப்பாகத்தையும் நம்ம கொஞ்சமாக வெட்டிடலாம். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே வெங்காயத்தை தண்ணியில் போட்டு உரிப்பாங்க. அது நமக்கு கொஞ்சம் உரிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அன்ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் மட்டும் வெட்டிட்டு அப்படியே தண்ணியில் போட்டுருங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சமைக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் இந்த மாதிரி நீங்கள் உரிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் அன்னைக்கு தேவையான வெங்காயத்தை நீங்கள் உரிச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு உரிக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக உறிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி. நம்ம உரிக்கவே தேவையில்லைங்க. அதுவே பார்த்திங்கன்னா தோல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரண்டு வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக, அதாவது ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரிலாம் உரிச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போ வெங்காயத்தை உரிச்சு வைக்கிறோமோ அது வெளியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸு, கெட்ட அந்த தன்மைகள்லாம் தன்னுள்ள இழுத்து வச்சுக்கும். ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கெடுதலாக மாறிடும். ஸோ எப்போலாம் உங்களுக்கு வெங்காயம் தேவையோ அப்போலாம் உரிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு தேவைப்படுறதை நீங்கள் உரிச்சு வச்சுக்கோங்க. உரிச்சதையும் பார்த்திங்கன்னா வெளியில் வைக்காமல் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் வெட்டிட்டு தண்ணியில் போடும்போது அந்த தோல் பார்த்திங்கன்னா ஈஸியாக கரண்டு வரும். அப்படியே நீங்கள் தண்ணியில் போட்டு உரிச்சிங்க அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா தோல் ஒழுங்காக வராது. அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணியிலே போடாமல் வெளியிலே உரிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா தோல் அப்படி இப்படி பிஞ்சிட்டு வரும். உங்களுக்கு உரிக்கிறதுக்கு சரியாகவே வராது. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் நம்ம சமைக்கும் போது சுவை பார்த்திங்கன்னா 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அது சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி. சைஸில் தாங்க சின்னது. ஆனால் இதோட பலன்கள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை விட ரொம்ப பெருசு. பெரிய வெங்காயத்தை விட இதில் 2 மடங்கு 3 மடங்கு சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கால்சியம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் எல்லா விதமான விட்டமின்ஸும் நிறைஞ்சிருக்கு. இன்னொன்று, சின்ன வெங்காயத்தை உரிக்கும் பொழுது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் கிட்டக்க வச்சுட்டு உரிக்காமல் கொஞ்சம் தூரமாக அப்படி தள்ளி வச்சு நீங்கள் உரிச்சிங்கனாலே உங்களுக்கு கண்ணில் எரியாது. கண்ணெல்லாம் தண்ணி வராதுங்க. அப்படி இருந்துமே கண்ணி எரியுதுன்னு சொன்னால் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் மேலேயும் அடிப்பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் நான் அன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருங்க. சின்ன வெங்காயம் எப்போதுமே விலை அதிகமாக விற்குங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியாக விற்கிது. 2 கிலோ 3 கிலோவே 50, 60 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் விற்கிது. ஸோ கண்டிப்பாக வாங்கி நிறைய சமைச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் வெட்டிட்டு தண்ணியில் போட்டிருக்கனால இதோட தோல் பார்த்திங்கன்னா லைட்டாக பிசைஞ்சு கழுவுனோம்னாலே நமக்கு சூப்பராக உறிஞ்சிட்டு வந்துடும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து அழுத்தி தேய்க்கும்பொழுது நமக்கு அந்த தோலெல்லாம் சூப்பராக உறிஞ்சிட்டு வருது. ஸோ நிறைய சின்ன வெங்காயம் உரிக்கணும்னா கூட நிமிஷத்தில் இந்த மாதிரி நம்மளால் உரிச்சிட முடியும். இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் உரிச்சிட்ருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா எல்லா வெங்காயத்துலேருந்தும் தோல் நல்லா உறிஞ்சிட்டு வந்திருக்கு. 1, 2ல் வராமல் இருக்கும். அதை மட்டும் நம்ம உரிச்சு எடுத்து வச்சிட்டாலே போதும். சின்ன வெங்காயம் உரிக்கும் போது நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உரிக்கிறதுனால இது கண் எரிச்சலை அதிகமாக ஏற்படுத்தாது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் காற்றோட்டமான இடத்துல உட்காந்து நீங்கள் உரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கண்ணில் தண்ணி வர பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உரிக்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே உரிச்சிட முடியும். பார்த்திங்கன்னா இவ்வளோ வெங்காயத்தையும் நம்ம சீக்கிரமாக சட்டுன்னு உரிச்சிடலாம். சில வெங்காயம் பார்த்திங்கன்னா முளைச்சி வந்திருக்கும் இல்லைங்களா, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடுறாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டப்பில் நட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால், மண் தோண்டி கொஞ்சம் புதைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு வெங்காயத்தாள் மேலே வந்துடும். இது நம்ம ஃப்ரைட் ரைஸ், தக்காளி சாதம், முட்டை சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.